வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே மீட்டெடுத்து அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை நிர்ணயம் செய்திருக்கின்றது. இன்றைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது மக்களுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும், அனைத்து சமூகத்துக்குரிய வாய்ப்புகள் பங்களிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்குரிய திட்டங்களாக வரி சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்துக்குமே 10,000 ரூபாய் சிறப்பு தொகையாக கொண்டு வரப்படும். மகளிர் நலன் காக்க குலதெய்வ திட்டம் மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும். மகளிர் போல ஆண்களும் கட்டணமில்லா பேருந்து பயணம் கொண்டு வரப்படும். வீடில்லா குடும்பங்களுக்கு வீடு வழங்கும் அம்மா இல்லம் திட்டம் கொண்டு வரப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். அம்மா இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டம் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். முதியோர் உள்ளிட்டோர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும். வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி கொண்டு வரப்படும். வாழ்வாதார உதவிக்காக ஆண்டுக்கு 3 எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் அனைத்து மகளிருக்கும். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் உயிரிழக்கக்கூடிய நபர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், காயமடையக்கூடிய நபர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியம் 5 லட்சம் வழங்கப்படும். இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சார்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கொண்டிருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மற்றும் இளம் பெண்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் கண்டிப்பாக வழங்கப்படும். மற்றும் 12ஆம் வகுப்பு வரை படித்து வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் பதிவு செய்துள்ள அனைத்து மக்களுக்குமே மாதந்தோறும் 1,000 ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கப்படும்.